படிப்பே கரெக்டாக இருக்கும். அதனால வந்துட்டு நான் டோக்கன் போட்டால் எனக்கு ஏதாச்சும் காசு வரும்ன்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா காசு என்கிட்ட ஏதாச்சும் நான் வாங்கிக்க முடியல. ஆங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. முடியல. எப்பவுமே சின்ன வயசுல இருந்து என் கையில் ஏதாவது காசு தான் வாங்குவேன். வீட்டில் போய் அதுக்கே வாங்கி கொடு இதை வாங்கி கொடு கேட்க மாட்டேன். கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன். அது வேற விஷயம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. அதனால வந்துட்டு டோக்கன் போட ஆரம்பிச்சுட்டு அங்கே வந்துட்டு 10 ரூபா 5 ரூபா, ஒரு காருக்கு 10 ரூபா, பைக் 5 ரூபா, ஓடி ஓடி போய் டோக்கன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா 400 ரூபா அப்பயே சம்பாதிப்பேன். 300 ரூபா 400 ரூபான்னு அப்படிலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டோக்கன் போட்டேன். அப்புறமா ரோமன் ஃபேன்சி ஸ்டோர் ஒரு ஸ்டோரு, அங்கே போய் ஃபேன்சி ஸ்டோரில் வந்து ஒர்க் பண்ணேன். அதான் எங்கேயுமே வந்துட்டு இந்த மாதிரி பசங்களாம் போய் ஜாலியாக சுற்றுறது அந்த மாதிரிலாம் பெருசாலாம் எங்கேயுமே சுற்றுனதில்லை. வெட்டியாகவும் வீட்டில் இருந்ததே இல்லை. ஏதாவது ஒரு வேலை பார்த்துன்னு இருந்திருப்பேன், எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருப்பேன். ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி நினச்சிப்பான், வெட்டி பையன் எங்கேயா வெட்டியாக சுற்றி நிற்க தான் நினச்சிப்பான். எல்லார் வீட்டில் அதான் நினைப்பாங்க.